வெல்கம் டு தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு காம்ப்ளெக்சேஷன் பார்க்கலாம். பிசியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் மாலிகூல்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்ஷன் அப்படிங்கிற சாப்டர் கீழே காம்ப்ளெக்சேஷன் பார்க்கலாம். நாம சாப்பிட்ற ட்ரக் மாலிகூல் டார்கெட்டை ரீச் பண்ணி இன்ட்ராக்ஷன் நடந்தாதான் பயாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கும். ஸோ இன்ட்ராக்ஷன் பண்ணி பயாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு கெமிக்கல் காம்பவுண்டோட பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். இந்த பிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து தான் ட்ரக் ஆக்ஷன் அமையும். வாட் ஆர் த வேரியஸ் பிசியோகெமிக்கல் பாராமீட்டர்ஸ்? சாலிபிலிட்டி, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், ஹைட்ரஜன் பாண்டிங், அயனைசேஷன், இது எல்லாத்தையும் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல கண்டிப்பா எழுதிக்கணும். வாட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்சேஷன்? காம்ப்ளெக்சேஷன்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் பிட்வீன் த ட்ரக் அண்ட் த ட்ரக்குக்கும் நம்ம லிகாண்டுக்கும் நடுவுல இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ லிகாண்டுங்கிறது நம்ம உடம்புல இருக்கும். ஸோ உடம்புல இருக்கிற ஒரு லிகாண்ட் மாலிகூல். இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னா கோவேலண்ட் ஆர் நான் கோவேலண்ட் இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ அப்படி இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது எதுக்கு நடுவுல நடக்குதுன்னா ஸ்மால் மாலிகூல் ஆர் மேக்ரோ மாலிகூல்ஸ் லைக் புரோட்டீன்ஸ்க்கு நடுவுல நம்ம உடம்புல இருக்கிறது கூட நடக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஒரு மாலிகூலுக்குள்ள நடக்கலாம், இல்லது பல மாலிகூலுக்குள்ள நடக்கலாம். ஓகே, சிம்பிள் லிகாண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற சிம்பிள் லிகாண்ட்ஸ் என்னன்னா அமோனியா, குளோரைடு, வாட்டர், இதெல்லாம் சிம்பிள் லிகாண்ட்ஸ். இந்த லிகாண்ட்ஸ் கூட நம்ம ட்ரக் போய் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் லிகாண்ட் ட்ரக் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்சேஷன். அதுல என்னென்ன ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னா கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட், டைபோல் இன்ட்ராக்ஷன், ஹைட்ரஜன் பாண்ட், வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ், இது எல்லா ஃபோர்ஸும் இல்லைன்னா இன்ட்ராக்ஷனும் நடந்தா காம்ப்ளெக்சேஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நடந்ததுன்னா என்னென்ன பிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா சாலிபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், எனர்ஜி அப்சர்ஷன், எனர்ஜி எமிஷன், கண்டக்டன்ஸ் ஆஃப் த ட்ரக், இது எல்லாமே டிஃபர் ஆகும். இது இப்போ நம்ம ட்ரக்கோட காம்ப்ளெக்சேஷன், ஏதாவது ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா, நம்ம ட்ரக்கு கூட இடையிலேயே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ட்ரக்கோட சாலிபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ டைமெர்காப்ரால் அப்படிங்கிறது ட்ரக்கு. அது என்ன அதுக்காக கொடுக்கறோம்னா ஆர்சனிக் பாய்சனுக்காக கொடுக்கணும். ஆர்சனிக் பாய்சன் அப்ப இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல போய் உள்ள போகாம இது தடுத்துரும். இது டைமெர்காப்ரால் தடுத்துரும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே எலிமினேட் ஆயிரும். அப்சார்ப்ஷன் நடக்காத எலிமினேட் ஆயிரும். அதே மாதிரி காப்பர் பாய்சனிக்கு பென்சிலமின் கொடுக்கும்போது அது காப்பரை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகி நம்ம உடம்புல காப்பர் அப்சார்ப் ஆகாம வெளியில வரதுக்கு பென்சிலமின் யூஸ் ஆகும். காம்ப்ளெக்சேஷன்னால நம்ம ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் தடபடலாம். சம்டைம்ஸ் சாலிபிலிட்டி கம்மியாகலாம், சம்டைம்ஸ் சாலிபிலிட்டி அதிகமாகலாம். ஸோ இதெல்லாம் தான் எஃபெக்ட் ஆஃப் காம்ப்ளெக்சேஷன் ஆஃப் த ட்ரக்.